எதுக்கு இவ்வளோ வெங்காயம் ஒழிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நிறையா பேர் வீட்டில் இருக்கனால இன்றைக்கி நைட் வந்து டிஃபன் இங்கே தான். ஸோ அதனால் வந்து தோசை சப்பாத்தி எல்லாம் போட்டால் சுட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து ஒன் பாட்டாக வந்து சேமியா பிரியாணி இல்லை கோதுமை ரவை பிரியாணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கோதுமை ரவை பிரியாணி தான். இதெல்லாம் வந்து அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே அறுத்து வச்சிட்டேன். இது வந்து கொத்துக்கறியெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு செய்கிற அதே ப்ரொசீஜர் தான். என்ன அரிசிக்கு போடுற பதிலாக இது வந்து கோதுமை ரவை போட்டு இறக்கிடுவோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி தான் பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து குக்கர் மட்டும் மூட தெரியாது, அதனால் எங்கள் அம்மா வந்து மூடிட்டுருக்காங்க. அப்புறம் ஈவினிங்காக எல்லாத்துக்குமே டீ போட்டுட்டு அது கொதிக்கிற நேரத்தில் அது கொதிச்சதுக்கப்புறமா இந்த கிரேவி எடுத்து வச்சுட்டேன். சில பேர் ரவை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கிரேவி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சைடாக ஒரு தோசை ஊற்றி சுட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொலவா ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா ஊறுகாய் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாச்சு.